Hello friends, welcome to INS Learning. நம்ம யூனிட் 1 Sources of Medieval India தான் பார்த்துட்டு இருக்கோம். 7th ஸ்டாண்டர்ட் நியூ சமச்சீர் கல்வி புக். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அண்ட் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 1 Sources of Medieval India பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிட்ரேச்சர் மதுரா விஜயம் இது யார் எழுதியிருக்காங்கன்னா கங்காதேவி அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. அமுக்த மல்யதா அப்படின்ற புக்கை கிருஷ்ணதேவராயா எழுதியிருப்பார். ஸோ மதுரா விஜயம் அண்ட் அமுக்த மல்யதா வேர் போயம்ஸ் கம்போஸ்ட் பை கங்காதேவி அண்ட் கிருஷ்ணதேவராயா ரெஸ்பெக்டிவ்லி தட் ஹெல்ப் அஸ் கெயின் இன்சைட் இன் டு த ஈவெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அசோசியேட்டட் வித் விஜயநகரா எம்பையர். ஸோ விஜயநகரா எம்பையரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரெண்டு போயம்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Chand Bardais Prithviraj Raso portrays the Rajput king's valor. ஸோ இந்த பிருத்திவிராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ராஜ்புத் கிங். அவரை பற்றி ஒரு புக் எழுதியிருப்பாங்க. We have no Indian accounts about what happened during the Turkish invasion of India. For pre-Islamic periods, the only exception was Kallana's ராஜ் தாரங்கினி. ஸோ ராஜ் தாரங்கினின்ற ஒரு புக்கை கல்லானான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. புக்ஸ் பயோகிராஃபிக்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். ஸோ புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடந்த விஷயத்தை ஒருத்தர் எழுதியிருப்பார். பயோகிராஃபிஸ்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை வேற ஒருத்தர் எழுதியிருப்பார். ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் ஒருத்தருடைய வாழ்க்கையை அவரே புக்காக எழுதியிருப்பார். ஸோ இதை வந்து ஆட்டோபயோகிராஃபிஸ். மினாஜ் உஸ் சிராஜ் பேட்ரனைஸ்டு பை சுல்தான் நசீருதீன் முகமது ஆஃப் ஸ்லேவ் டைனாஸ்டி. ஸோ இந்த மிடிவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைனாஸ்டி இருக்கும் நார்த் இந்தியாவில். ஒன்று ஸ்லேவ் டைனாஸ்டி, இன்னொன்று முகல் டைனாஸ்டி. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸ்லேவ் டைனாஸ்டியில் இருந்த சுல்தான் நசீருதீன் முகமது இவர் வந்து மினாஜ் உஸ் சிராஜ் அப்படிங்கிறவரை பேட்ரனைஸ் பண்ணியிருப்பார். இவர் ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக் பேர் தப்கத் ஐ நசிரி. The compendium deals with the period from the conquest of Muhammad Ghori to AD 1260. The compendium was named after his patron. So compendium na தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். In the 30th century, Hasan Nizami, a migrant from Ghazni, wrote Taj ul Masir towards the end of Iltutmish rule. It provides information about Qutbuddin Aibak and is considered the first official history of Delhi Sultanate. Ziauddin Barni, a courtier of Muhammad Tughlaq, wrote Tariq-i-Firoz Shahi, in which he dealt with the history of Delhi Sultanate from Ghiyasuddin Balban to the early years of reign of Firoz Shah Tughlaq. Ferishata's Tariq-i-Fristam, 60th century, deals with the history of rise of the Mughal power in India. ஸோ தபக்கத் அப்படின்னு தபக்கத்துங்கிறது ஒரு அரபிக் வேர்ட். ஸோ அப்படின்னா ஜெனரேஷன்ஸ் இல்லைனா சென்ச்சுரிஸ் அப்படின்னு மீனிங். அண்ட் இன்னொரு ரெண்டு அரபிக் வேர்டு இருக்குது, அது தரீக் அண்ட் தஷ்கிக். ஸோ அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ரெண்டுத்துக்குமே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் மீனிங். துஸ்க் அப்படிங்கிறது பர்ஷியன் வேர்ட், இதுக்கு மீனிங் ஆட்டோபயோகிராஃபி. In the 60th century, Emperor Babur Nama and Abul Faisal's Aini Akbari and Akbar Nama provided detailed information about these two emperors. ஸோ பாபர் பார்த்தீங்கன்னா பாபர் நமா அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருப்பார். அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரே எழுதியிருப்பார். அண்ட் அபுல் ஃபசல்ங்கிறவர் அக்பரை பற்றி ஐனி அக்பரி அண்ட் அக்பரி நமான்னு ரெண்டு புக் எழுதியிருப்பார். ஸோ இது இந்த ரெண்டு கிங்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். In the 17th century, Jahangir wrote his memoir Tuzuk-i-Jahangiri. அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் எழுதியிருக்காரு. Throwing a lot of light on the period. Apart from autobiographies of emperors, Tabak-i-Akbari, authorized by Nizamuddin Ahmad, is considered reliable than the exaggerated account of Abul Fazl. Similarly, Badawni's outstanding work Tariq-i-Badawni, Badawniyoடைய history, was published in 1595.
This work spans 3 volumes. The volume of Akbar's reign is a frank and critical account of Akbar's administration, particularly of his religious policy. Travelers and Travelogues. ஸோ ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலாக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வேற ஒரு நாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருப்பார். இல்லை இங்கே இருக்கிற ஜெயின் ஸ்கூல்ஸ்க்கோ இல்லை புத்திஸ்ட் ஸ்கூல்ஸ்க்கோ எதுக்காச்சும் படிக்கிறதுக்காக வந்திருப்பார். அப்போ வந்து அவர் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரி எழுதுறது இதெல்லாம். மார்க்கோ போலோ, இவர் வந்து ஒரு வெனிஷியன் ட்ராவலர். ஹி விசிட்டட் when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 13th century. Marco Polo was twice in Kayal, which was a port of city presently in Thoothukudi district of Tamil Nadu. It was full of ships from Arabia and China. Marco Polo tells us that he himself came by ship from China. According to Marco Polo, thousands of horses were imported into southern India by sea from Arabia and Persia. ஸோ மார்க்கோ போலோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு வெனிஷியன் ட்ராவலர். அவர் சைனாலேருந்து இங்கே இந்தியா வந்திருப்பார், ஷிப்பில் தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மார்க்கோ போலோ வந்து ஆயிரம் குதிரைகள் வந்து இங்கே சவுத் இந்தியாவில் இம்போர்ட் ஆகிருக்கு. எங்கே இருந்துன்னா அரேபியாவிலேருந்து பர்ஷியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அல்பெருனி 11th century இருந்த ஒரு போயட். அக்கம்பனைட் முகமது ஆஃப் கஸ்னி. கஸ்னி வந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்த அல்பெருனி அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருப்பார். He stayed in India for 10 years. The most accurate account of Muhammad's Somnath expedition is that of Al-Biruni. As learned man and a scholar, he travelled all over India trying to understand India and her people. He learnt Sanskrit and studied the philosophy of India. In his book Tashkik-i-Hind, Al-Biruni discussed the Indian conditions, system of knowledge and social norms and religion. In Battuta, a 14th century poet and Arab-born Morocco scholar, travelled from Morocco right across North Africa to Egypt and then to Central Asia and India. His travelogue, Rila the Travels, contains rich details about the people and the countries he visited. According to him, Egypt was rich then because of the whole of the Indian trade with the West passed through it. Ibn Battuta tells us of caste in India and the practice of sati. We learn from him that Indian merchants were carrying on a brisk trade in foreign ports and Indian ships in the seas. He describes the city of Delhi, a vast and magnificent city. Those were the days when Sultan Muhammad bin Tughlaq transferred his capital from Delhi to Devagiri, Daulatabad in south, converting the city to desert. So இவர் தான் இபின் பத்துதா. In the south, so இந்த டைமில் சவுத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் had many foreign visitors who left behind their detailed accounts of the state. ஸோ இட்டாலியன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேர் நிக்கோலோ கான்டி. 1420 வந்திருப்பார். அப்துல் ரசாக் எங்கேருந்து வந்துடுறனா ஹார்ட். அது ஹார்ட்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, த கோர்ட் ஆஃப் கிரேட் கான் இன் சென்ட்ரல் ஏஷியா. 1443 வந்திருப்பார். டொமிகோ பேஸ் ஒரு போர்ச்சுகீஸ் ட்ராவலர். இவர் வந்தது 1522 வந்திருப்பார். All of them recorded their observations, which are very useful for us today to know the glory of Vijayanagar Empire. Friends, இந்த லெசன் இதோட முடியுது. ஸோ நம்ம இப்போ சம்மரி பார்த்துடலாம். The period from AD 700 to 1200 and from AD 1200 to 1700 are classified as early medieval and later medieval periods in Indian history. Sources are classified as primary and secondary sources. Inscriptions on stones, rocks and temples, walls and copper plate, grants with royal orders and events in the court which have evidentiary value are dealt with. Temples, palaces, mosques, tombs, forts, minars and minarets, collectively known as monuments, belonging to early medieval and Mughal periods are highlighted. The coins of Iltutmish, Alauddin Khilji and copper coins of the later Islamic rulers are discussed. Devotional literature belonging to the era of Bhakti movement is provided. Books, biographies and autobiographies that provide information about the
Political, social, and economic conditions of the medieval times are detailed. Travelers' accounts, mostly by the visiting Arab and Persian scholar, are given in the end. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் லெசன், அதாவது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 லெசன் 2ஓடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் 24 ஹார்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுப்போம்.